அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஆகஸ்ட் தேர்ட் வீக்குக்கான லெவல்ஸ் வந்து நம்ம போன வாரம் சாட்டர்டே சண்டே லீவ்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எங்கே போனால் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது மார்க்கெட்டு 2488 போனாக்கில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24982 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். அதே போல் இங்கேருந்து சப்போர்ட் வந்தால் 24418 வந்தால் சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு உண்டு. அதுக்கான ஸ்டாப் லாஸ் 24312 சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னா பார்க்கலாம். இங்கே இருந்தது மார்க்கெட்டு ஹியூஜ் கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு 2488 வரைக்கும் தான் அங்கேருந்து மேலே போனவர் வந்துட்டு எகைன் போயிட்டு அதே ப்ரைஸில் போயிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் செட்டு டே கேண்டில். என்னைக்கு டேட்னா டேட் பாருங்கள், 19th ஆகஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் அந்த விலைக்கு 982க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டாரு. அப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்போ ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் 200 பாயிண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், நான் ஆப்போசிட்டில் அது ஹிட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க பாருங்கள். 223 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம். பாட்டம்ல இருந்து டாப் 200 பாயிண்ட்ஸ். அப்போ இங்க 100 பாயிண்ட் இழந்ததை இங்க 100 பாயிண்ட் 200 பாயிண்டா சேர்த்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த இது என்ட்ரி நீங்க செல் எடுத்திருப்பீங்களா எடுத்திருக்க மாட்டீங்களாங்கிறதுக்கான விடை மந்த்லி கால்குலேஷன் மந்த் பிகினிங்லேயே போட்டிருக்கேன். இருக்கிறதுலே இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி ஜனவரி மந்த்தை போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க போயிட்டு வீடியோல. மந்த் பிகினிங் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் தேதிக்கு முன்னாடியே போட்டிருக்கேன், போய் மந்த் வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வீக்லி. அப்போ மந்த்தும் வீக்லியும் ஒரே டைரக்ஷன் தான் பெட்டரா இருக்கும். ஏன் இங்க இருந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு போயிட்டு இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது மந்த்லி லெவலில் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ஆனா இதுலயும் நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் சேர்த்து 200 பாயிண்டா 220 பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா நம்ம ஏங்க கால்குலேஷன் படி வேல்யூ போட்ட உடனே அந்த வேல்யூல ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு பாருங்க. 24888 தான் சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. 24982 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போயிடுச்சு. அப்போ இது எப்படி நம்ம வந்து மேக்ஸ் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி போடுறோம்? கால்குலேஷன் ஏன் இப்ப புரியுதுங்களா? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்கும். அதை சார்ந்து படிங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. பப்ளிக் டொமைன்ல யூடியூப்ல இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. நீங்க படிச்சு தெரிஞ்சுட்டு தான் பண்ணுங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.